ஹாய் ஹால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்தது. தம்பி லஞ்சுக்காக பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு சேமியா வந்து பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்து சேமியா வந்து ரொம்ப பிடிக்கும். சரி முட்டை போட்டு குடுத்தோம் அப்படின்னா, ஒரு முட்டையும் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு, முட்டை உடைச்சு விட்டு சேமியா பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நட்ஸும் வந்து வச்சு குடுத்துட்டேன். ஸ்நாக்ஸுக்காக பனானா, அதுக்கப்புறம் ஆரஞ்சு வந்து வச்சுட்டேன். ஃப்ரண்ட்டில் போடுறதுக்காக இந்த ஒரு டேபிள் வந்து வாங்கியிருந்தேன். ஆனா இந்த டேபிள் வந்து இங்கே சூட் ஆகல. நல்லா இருந்தது. இதை எடுத்து நாங்கள் கிச்சனில் போட்டுட்டு கிச்சனுக்காக ஒரு டேபிள் வாங்கியிருந்தோம். அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து போட்டாச்சு. ஏன்னா கிச்சனில் வந்து க்ராசரி எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. சரி அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது வாங்கின டேபிள். அதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுடலான்னு சொல்லிட்டு இடம் வந்து மாற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் காலையிலே வந்து டீ காஃபிக்கு பதிலாக வந்து சுக்காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. சுக்கு இல்லை, அதனால் இஞ்சி தட்டி போட்டு ஒரு டீ மாதிரி வச்சு குடித்தாச்சு. அவங்களும் வந்து கிச்சன் டேபிள் வந்து ரெடி செட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி காலையிலே வந்து இது குடித்தோம் அப்படின்னா நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு அதை குடித்து முடிச்சுட்டு மதியம் போல் பார்த்தீங்கன்னா வடையும் அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வடைக்காக பருப்பு ஊற வச்சுருந்தேன். மசால் வடை தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ரொம்ப குளிராக இருக்குது. சரி வந்து சூடாக வடை காஃபி இந்த மாதிரி போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வடையும் டீயும் போட்டு குடித்தாச்சு. ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா அவங்க 3 பேரும் வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து போயிட்டாங்க. நானும் வந்து ரெடி ஆகிட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸோடு வந்து எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெண்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு கேமு டான்ஸுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஒரு 9 o'clock மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்தோம்.